அத்தியாயம் 91. நீர்வீழ்ச்சியின் அடியில் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த சமரன் தனது பயிற்சியை முடித்துவிட்டு கரையை அடைந்தான். அவனது கனமான தோள்கள் இரண்டும் கடுமையான பயிற்சியால் லேசாக இருந்தது. அவனால் தனது வலிமையை இப்போது நன்றாகவே மதிப்பிட முடிந்தது. ஒருவேளை 3ஆம் நிலை நுட்பத்தை பயன்படுத்தினா என்னால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும்னு எனக்கு தோணுது என மனதில் நினைத்த சமரனுக்கு கடந்த முறை பலவீனமாகி பள்ளத்துக்குள் மயங்கி விழுந்ததை நினைத்து இப்பொழுதும் வெட்கமாக இருந்தது. அருவியில் இருந்து வெளியேறிய சமரன் ஒரு பாறை மீது அமர்ந்தான். அவன் தலையை உயர்த்தி வானத்தில் பிரகாசமாக ஜொலிக்கும் சூரியனை பார்த்தான். நீரில் நீந்தியதால் குளிர்ச்சியாக இருந்த அவனது உடலினால் சூரிய ஒளியின் வெப்பத்தை நன்றாக உணர முடிந்தது. அவன் அந்த மிதமான நிலையை மிகவும் ரசித்தான். பின்னர் தனது மோதிரத்தில் இருந்து பாஞ்சால நகரத்தில் இருந்து தான் கொண்டு வந்த சிறப்பு மருந்து தயாரிக்க பயன்படும் பாத்திரத்தை எடுத்தான். அதனுடன் சில மூலிகைகளையும் சேகரித்து அதை மற்றொரு பாத்திரத்தில் எடுத்து பாறைக்கு அருகில் வைத்தான். அந்த பாத்திரத்தை கவனமாக பார்த்த சமரன் பின் உற்சாகத்துடன் தனது உள்ளங்கைகளை தேய்த்து கொண்டான். தன் கண்களை மூடி தன் சக்திகளை ஒன்று திரட்டி தீப்பொறியை உருவாக்கி அதை நேரடியாக உலையில் செலுத்தி தீ மூட்ட உடனடியாக பாத்திரத்தின் அடியில் மஞ்சள் தீ எரிய ஆரம்பித்தது. அந்த நெருப்பை பார்த்த சமரனின் முகத்தில் மெல்லிய புன்னகை வந்தது. நெருப்பின் மஞ்சள் நிறம் அந்த குகையின் மெல்லிய இருட்டை விரட்டி கொண்டிருந்தது. சமரனுக்கு இருந்த ஆர்வத்தில் பாத்திரம் சூடாகும் வரை காத்திருப்பது கூட கடினமாக இருந்தது. பாத்திரம் சூடாவதற்குள் மூலிகைகளை வரிசையாக அடுக்கி வைத்தான். இந்த முறை வருணமித்திரரிடம் அவன் எந்த உதவியும் கேட்க விரும்பவில்லை. அவனே இதை செய்ய நினைத்தான். உண்மையில் இதை பற்றி வருணமித்திரரிடம் கேட்க அவனுக்கு வெட்கமாக இருந்தது. ஒவ்வொரு வைத்தியரும் தனக்கு தானே இதை செஞ்சுக்கணும். இதை கூட தயாரிக்க தெரிலனா அவரை வைத்தியர்னு அவரே ஒத்துக்க கூடாது. ரொம்ப பலவீனமானவங்கன்னு தான் சொல்லணும். இதுக்காகத்தான் ஒவ்வொரு வைத்தியரும் கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க இதயத்துக்கு நெருக்கமான மருந்து குறிப்பை உருவாக்கிக்கிறாங்க. நானும் எனக்கான குறிப்பை உருவாக்க போராடுறேன். இதோட பலன் நான் நினைச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா இதை குரு கிட்ட கூட சரியானு காட்டி என்னால் கேட்க முடியாது என தனக்குள் நினைத்து அழுத்து கொண்ட சமரன் சரியான மூலிகைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்தான். அவன் முன் பல மூலிகைகள் கிடந்தன. அவற்றில் சரியான மூலிகை எது என்று சமரனுக்கு முதலில் புரியவில்லை. அதனால் ஒவ்வொன்றையும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தான். அவற்றில் இருந்த சில பயனற்ற மூலிகைகளை பிரிக்கும் போது சமரனின் கையில் ஒரு சிவப்பு பழம் வந்தது. அதன் நறுமணத்தை முகர்ந்த சமரன் சிரிக்க ஆரம்பித்தான். அந்த பழம் பாம்பு பழமாகும். இது பொதுவாக மந்திர பாம்புகள் வாழும் இருண்ட இடங்களிலேயே காணப்படும். அந்த பழம் அவனுக்கு மிகவும் பிடித்தமானது. காரணம் என்னவென்றால் இந்த பழத்தை சாப்பிட்டவுடன் ஒரு நபருக்குள் பல ஆசைகள் எழும். மனிதனிடம் அந்த மாதிரி ஆசைகளை தூண்டும் சக்தி கொண்ட சிறப்பு பழம் அது. அதே நேரம் சமரனின் மோதிரத்தில் இருந்து வெளியே வந்த வருணமித்திரர் சமரனின் செய்கைகளை பார்த்து சிரித்தபடி நின்றார். அவர் வந்து நிற்பதை அறியாத சமரன் தனது வேலைகளில் மும்முரமாக இருந்தான். அந்த பழத்தை பார்த்து வருணமித்திரருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தார். சமரன் அந்த பழத்தை எடுத்து நேரடியாக பாத்திரத்தில் வைத்து தீயை சிறிது சிறிதாக அதிகரித்தான். அவன் இதழ்கள் மெல்ல ஏதோ ராகத்தை முணுமுணுக்க ஆரம்பித்தது. வெப்பம் அதிகமாக பழத்தின் ஈரம் எல்லாம் காய்ந்து பழம் வறுபட்டு சிவப்பு நிற பொடியாக மாறியது. அந்த பொடியை பார்த்த சமரன் மீண்டும் மூலிகையை நோக்கி கையை நீட்டி 7 இதழ்கள் கொண்ட ஒரு இளஞ்சிவப்பு பூவை வெளியே எடுத்தான். அந்த மலர் ஆசை மலர் என அழைக்கப்படும். அதன் வாசனை மந்திர விலங்குகளை கூட பைத்தியம் பிடிக்க வைத்து விசித்திரமான ஒலிகளை உருவாக்க வைத்துவிடும். அதை பார்த்ததும் வெட்கத்துடன் சிரித்த சமரன் முன்பு பாம்பு பழத்திற்கு செய்ததைப் போலவே இந்த பூவையும் பாத்திரத்தில் போட அந்த பூவும் பொடியாக மாறியது. பின்னர் மீதமுள்ள பொருட்களையும் ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து பாத்திரத்தில் போட்டு கடைசியாக 7-8 விதமான வண்ணப்பொடிகளை தயார் செய்தான். பிறகு அனைத்து பொடியையும் சேகரித்தவன் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக கரைத்தான். நீரில் கரைந்த அந்த தூள் இளஞ்சிவப்பு திரவமாக மாறியது. சமரன் முகத்தில் தோன்றிய புன்னகையோடு கரைசலை கிளறுவதற்கு பதிலாக பாத்திரத்தின் அடியில் இருந்த சுடரை அதிகப்படுத்தினான். அதனால் இளஞ்சிவப்பு திரவம் மெதுவாக கொதிக்க ஆரம்பித்தது. பாத்திரத்தில் இருந்து இளஞ்சிவப்பு புகையும் வர ஆரம்பித்தது. புகை வெளியேறியவுடன் பாத்திரத்தில் எஞ்சியிருந்த திரவத்தில் வெள்ளைத்தூள் மிதந்து கொண்டிருந்ததை கண்டான் சமரன். அந்த மருந்தை பார்த்ததும் சமரனால் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. சந்தோஷத்தில் சத்தமாக சிரித்தான். பின் தயாரித்த மருந்தை நேரடியாக ஒரு பச்சை நிற குடுவையில் நிரப்பி மூடி வைத்தான். கண்களுக்கு நேராக பச்சை குடுவையை உயர்த்தி பிடித்தவன் அந்த மருந்தை மகிழ்ச்சியுடன் பார்த்தான். இது அவனது முதல் கண்டுபிடிப்பாகும். மேலும் இதில் வருணமித்திரர் அவனுக்கு எந்த வகையிலும் உதவவில்லை.
அதை எண்ணி மகிழ்ச்சியடைந்தவன் அந்த மருந்தையே பார்க்க அவன் கையில் அந்த வெள்ளைப்பொடி சிறிது மிச்சம் இருந்தது. அதை கவனித்த சமரன் புன்னகையுடன் கையை பார்த்து அதில் ஒட்டியிருந்த பொடியை நாக்கால் நக்கினான். ஆஹா, ஒரு வழியா நானும் என்னோட சொந்த மருந்தை தயாரிச்சிட்டேன் என்று கூறிய சமரன் மீண்டும் கையில் மிச்சமிருந்த பொடியை நக்கினான். அவன் உடலில் ஒரு விசித்திரமான வெப்பத்தை அவனால் உணர முடிந்தது. அதுவே இந்த மருந்து நன்றாக வேலை செய்கிறது என அவனுக்கு உணர்த்தியது. அட, வேலை செய்து என உற்சாகம் அடைந்தவனின் இதய துடிப்பு அதிகரித்து காதுகளும் சூடாகியது. சற்று நேரம் அதை அனுபவித்தவன் பிறகு தன் சக்தியின் உதவியால் தன் உடலின் உஷ்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டான். அப்போது அவனுக்கு பின்னால் திடீரென்று வருணமித்திரரின் இருமல் சத்தம் கேட்டது. இருமலா? யாரது ஒரு வைத்தியர் பின்னால இருமுறது என்று வியந்தபடி திரும்பிய சமரன் வருணமித்திரரை கண்டு முகம் சிவந்தான். சற்று முன் சமரன் தயாரித்த அந்த மூலிகையை பற்றி வருணமித்திரருக்கு அனைத்தும் தெரியும் என்பது சமரனுக்கு தெரியும். அதனால் சமரன் உடனடியாக அந்த பச்சை நிற குடுவையை மறைக்க முயன்றான். சமரா, இப்ப எதுக்கு நீ அதை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குற? அந்த மருந்து என்ன பயன் தரும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒன்னும் இல்ல. ஏன்னா நிறைய ஆண் மருத்துவர்கள் இந்த மருந்தை தான் தங்களோட முதல் மருந்தா தயாரிக்கிறாங்க. அதற்கான காரணமும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். இதையெல்லாம் விட்டு தள்ளு, நான் எதையும் பெருசா எடுத்துக்கல என்று வருணமித்திரர் கேலியாக கூறினார். சமரனின் முகம் சிவந்து போனது. மேலும் இந்த மருந்தை பார்த்ததும் அவர் தன்னை திட்டுவார் எனதான் சமரன் நினைத்திருந்தான். ஆனால் அவரின் இந்த பதிலை கேட்டு அதிர்ந்தவன் அவரின் பேச்சை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்பு தனது தலையை சொரிந்தபடி அவரை பார்த்து, ஆனா குருவே, அப்போ நீங்களும் உங்க இளமை பருவத்துல இதை பயன்படுத்தினீங்களா என்று தயக்கமாக கேட்டான் சமரன். வருணமித்திரரின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. அவர் தன் முகத்தை அவனிடம் காட்டாமல் மறைத்துக் கொண்டார். இல்ல, நான் அதை செஞ்சேன், ஆனா பயன்படுத்தல என்று அவர் தயக்கமாக கூற அவரின் முகத்தின் சிவப்பை கண்ட சமரன், ஆஹா, குருவும் இதை பயன்படுத்தியிருக்காரு, இல்லைன்னா இப்படி வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே என புரிந்து கொண்டவன் முகத்தில் ஒரு குறும்பு புன்னகை தோன்றியது. பிறகு அவன் எல்லாவற்றையும் எடுத்து வைக்க தொடங்கினான். பாத்திரத்தில் மீதமிருந்த வெள்ளை பொடியையும் பச்சை குடுவையில் அடைத்து தனது சேமிப்பு வளையத்தில் வைத்துக் கொண்டான். அப்பொழுது திடீரென ஒரு விசித்திரமான சக்தியை உணர்ந்தான் சமரன். அது என்ன என யூகித்து சமரன் எதுவும் செய்வதற்கு முன் சிங்கத்தின் கர்ஜனை ஒன்று கேட்டது. கர்ஜனையை கேட்ட வருணமித்திரரின் முகம் வெளிரி போனது. அவர் உடனே சத்தம் எங்கிருந்து வருகிறது என சுற்றி பார்க்க தொடங்கினார். மேலும் அந்த சக்தியை வருணமித்திரரால் கூட பார்க்க முடியவில்லை, ஆனால் உணர முடிந்தது. அவர் தன் பார்வையின் கூர்மையை அதிகப்படுத்தி சுற்றி பார்த்த பொழுது அழகான பெண் ஒருத்தியை கவனித்தார். அதை கண்ட வருணமித்திரர் உடனே கோபமாக முணுமுணுக்கத் தொடங்கினார். இது 6ஆம் நிலை மாயசிங்கத்தோட கர்ஜனை. இந்த மாயாஜால மிருகத்தை தொந்தரவு செய்யறது யாரு? எந்த முட்டாள் இப்படி ஒரு காரியத்தை செய்யறது என்று அவர் கோபமாக முணுமுணுக்க சமரன் மனதில் குழப்பம் சூழ்ந்தது. 6ஆம் நிலை மாய விலங்கா? அதாவது குருவே, அந்த விலங்கு சக்தி சக்கரவர்த்தி சிறப்பு வாய்ந்ததா? இல்ல நம்மளை யாராவது குழப்ப நினைக்கிறாங்களா என்று சந்தேகமாக கேட்டான் சமரன். எனக்கும் அது தெரியல சமரா, குழப்பமா தான் இருக்கு என்று பதிலளித்த வருணமித்திரர் வானத்தை பார்க்க அங்கே சில சக்தி இறங்கி வருவதை பார்த்தார். மேலும் சமரன் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் இடி சத்தத்தால் சமரனின் காதுகள் வலிக்க ஆரம்பித்தன. மேலும் இந்த சத்தத்தினால் 6ஆம் நிலையில் இருக்கும் மாயாஜால சிங்கத்திற்கு எதிராக யாரோ சண்டை போடுகிறார்கள் என வருணமித்திரர் புரிந்து கொண்டார். மேலும் வானத்தில் பச்சை சிவப்பு நிற சக்திகள் மேகம் போல வட்டமிட ஆரம்பித்தன. அப்போது பலத்த மின்னல் ஒன்று அங்கே தாக்க சமரன் அந்த மின்னலை நோக்கி திரும்பினான். மேலும் வானத்தில் மிதக்கும் சக்திகளை கண்ட சமரனின் பாதங்கள் கூட நடுங்கத் தொடங்கின. அந்த நடுக்கத்துடன் வருணமித்திரரை பார்த்த சமரன், குருவே, இந்த சண்டையில போராடுற 2 பேருமே ரொம்ப பலமானவர்களா என்று கலக்கமாக கேட்டான். சமரன் இதுவரை இத்தனை பயங்கரமான சண்டையை பார்த்ததில்லை. சண்டை நடக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் இவர்களே இத்தனை சக்தியை பார்க்க முடிகிறது எனில் சண்டை போடுபவர்கள் எத்தனை ஆபத்தானவர்கள் என நினைத்த அவனது மனம் பயத்தில் உறைந்தது. இத்தனை நாள் நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனு தப்பா நினைச்சேன். ஆனா இந்த பெரிய கிணத்துல நான் ஒரு சிறிய தவளைதான் இப்போதான் புரியுது. இவங்களுக்கு மத்தியில என்னோட சக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இன்னும் பலமானவனா மாற கடுமையா உழைக்கணும் என நினைத்த சமரன் வருணமித்திரரை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவரும், உனக்கு இன்னும் பயிற்சி வேணும் என்பது போல சமரனை பார்க்க மீண்டும் வானத்தை பார்த்தான் சமரன். அந்த நேரத்தில் அவன் மனதில் இருந்த மற்றொரு தவறான கருத்தும் மாறிப்போனது. சமரன் எப்பொழுதும் புத்தகங்களில் எழுதப்பட்டவை அனைத்தும் உண்மை இல்லை என்று நினைப்பவன்.
ஏனென்றால் உண்மையில் ஒரு மனிதன் 10,000 பேருடன் போரிட முடியாது. அது வெறும் கற்பனை என அவன் நினைத்திருந்தான். ஆனால் இன்று அந்த விஷயங்கள் அனைத்தும் முற்றிலுமாக உண்மை என அவன் புரிந்து கொண்டான். ஏனெனில் இதுவரை வந்த சக்திகள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு பெரிய போர் வீரருக்கு சொந்தமானது என்று தெளிவாக அவனுக்கு புரிந்தது. குருவே, உண்மையிலே அது ஒரு பொண்ணுதானா? அவ ஏன் இந்த ஆபத்தான பகுதிக்கு வந்து ஒரு மாய சிங்கத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கா என்று பதட்டமாக கேட்டான் சமரன். வருணமித்திரர் சமரனை நக்கலாக பார்த்தார். அப்படின்னா புரியலையே, நீ ஏன் சமரா இதை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுற? அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை பார்த்ததும் ரொம்ப பதட்டமா இருக்க என்று வருணமித்திரர் கேட்டார். ஆமா குருவே, நான் ரொம்ப பதட்டமா தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தான் நான் முதல் முறையா உண்மையான சக்தி என்னன்னு உணர்றேன். இந்த போட்டியை பார்க்கும்போது நான் இதுவரை கலந்துகிட்ட போட்டி எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது என்றான் சமரன். ஹீமாவாகினி ரொம்ப பெருசுன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சமரா. இந்த சக்தி சக்கரவர்த்தியை விட ரொம்ப வலிமையான போர் வீரர்கள் ஹீமாவாகினியில் இருக்காங்க. நீ இதை பார்த்து பயப்படுற. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல மிக சக்தி வாய்ந்த மனுஷங்கள்ல நீயும் ஒருவனா மாறுவ. அதுக்கான வெளிச்சம் உன்கிட்ட இருக்கு. அது நடக்கும்போது நீயே அதை பத்தி புரிஞ்சுக்குவ என்ற வருணமித்திரர் சிரிக்க ஆரம்பித்தார். ஆமா குருவே, நீங்க சொன்னது சரிதான். என்னோட சக்திகளை நான் சீக்கிரமாவே அதிகரிச்சுக்குவேன். ஏன்னா இந்த சக்திகள் எல்லாம் எவ்வளவு வலுவானதுன்னு நான் இன்னைக்கு என் கண்ணால பார்த்துட்டேன். ஒரு மனுஷன் தன்னுடைய சக்தியை கட்டுப்படுத்துவது அவனோட வலிமையில தான் இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சமரன் தீவிரமான குரலில் சொல்ல வருணமித்திரர் பலமாக சிரிக்க ஆரம்பித்தார். சமரன் தன் வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொண்டான் என அவருக்கு புரிந்து போன பின் மெல்லிய சிரிப்புடன் சமரனை பார்த்தவர், சரி சொல்லு சமரா, உனக்கு அவங்களோட சண்டையை பார்க்கணும்னு ஆசை இருக்கா என்று கேட்டார். வருணமித்திரரின் கேள்வியில் சமரனின் கண்கள் பெரிதாக விரிந்தன. ஆனால் அவன் எச்சரிக்கையுடன் வருணமித்திரரை பார்த்து, ஆனா குருவே, அவங்க யாராவது நம்மளை பார்த்துட்டா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா எனக்கு என்ன நடக்கும் என்று சமரன் கேட்க அவனது கேள்வியில் இருந்த கவலையை புரிந்து கொண்ட வருணமித்திரர் சமரனை பார்த்து, அதை பத்தி நீ கவலைப்படாத, என் சக்திகளை நம்பு. நான் உன்னை எந்த விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவேன். ஏன்னா இனி உன் உடம்பு முழுக்க ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது என்று கூறிய நொடி சமரனின் முதுகில் இருந்த இறகுகள் வெளிப்பட்டன. வருணமித்திரர் தன் உடலை கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டார் என சமரனுக்கு புரிந்தது. சில நொடிகளில் அவனது இறகுகள் வெளியே வந்து முழு ரெக்கைகளும் பெரியதாக நீட்டப்பட்டது. அந்த ரெக்கைகளும் சக்தியுடன் ஒளிரத் தொடங்கியது. கிளம்பலாம் சமரா, ஒரு வலிமை மிக்க வீரம்னா என்னன்னு இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன் என்ற வருணமித்திரர் பறக்க சமரனின் முதுகில் இருந்த சிறகுகளும் படபட என பறக்கத் தொடங்கியது. அவனது உடல் காற்றில் மிதக்கத் தொடங்க சமரன் தனது சிறகுகள் மூலம் சண்டை நடந்த இடத்திற்கு பறக்க ஆரம்பித்தான். பறந்து கொண்டிருந்த சமரன் தனக்கு கீழே எறும்பு போல இருந்த மரங்களை கண்டான். சமரன் முன்பொரு முறை வருணமித்திரர் உதவியுடன் பறந்துள்ளான். ஆனால் அப்பொழுது அவனிடம் கழுகு இறகுகள் இல்லை. ஆனால் இப்பொழுது ரெக்கைகள் மூலம் பறக்கும் பொழுது சமரனின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. ஒரு விமானத்தின் வேகத்துடன் பறவையைப் போல அவன் மிக உற்சாகத்துடன் பறந்து கொண்டிருந்தான். அவன் சத்தமாக கத்த நினைத்தான். ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியானான். ஏனெனில் மாய விலங்குகள் எந்த இடத்தில் இருந்து எப்படி முளைக்கும் என தெரியாதே. அதனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பறந்தான். அடுத்த 10 நிமிடம் காற்றில் பறந்து கொண்டே இருந்த சமரன் சண்டை நடக்கும் இடத்திற்கு அருகில் வந்ததும் மரங்களுக்கு அருகில் மெதுவாக இறங்கினான். அந்த இடத்தை சுற்றி அதிக அளவில் சக்தியை உணர்ந்தான். அதனால் அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவனது இதயத் துடிப்பும் அதிகரித்தது. வருணமித்திரரை பிடித்துக்கொண்டு தனது நடுக்கத்தை கட்டுப்படுத்த முயன்றான். சண்டை நடக்கும் இடத்திற்கு அருகில் இருந்த மரங்களுக்கு இடையே தன்னை மறைத்துக் கொண்டு சண்டையை எட்டி பார்த்தான் சமரன். அங்கே வலிமையான சண்டை நடந்து கொண்டிருந்தது. சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.